பாருங்கள், எனக்கு முன்னாடி போகிறான். நான் பூ பறிக்க வரேன்னு உனக்கு தெரியும். எல்லாம் தெரியுங்க இவனுக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடியில் கொஞ்சம் பூத்துருக்கு. இது நிழலில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பூக்க மாட்டுதுங்க. பாருங்க, தெரியுதுங்களா? சரி, இது பறிச்சுட்டு காமிக்கிறேன். முன்னாடி வெயிலில் இருக்கும்போது நல்லா பூ பூக்குங்க. இதில் கீழே படுத்துக்கலாம். இப்போ எங்கே போகிறோமோ நமக்கு முன்னாடி வந்துடுவார் இவர். எல்லாமே பையா. சரிங்க, நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ பறிக்கணும். பறிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ குண்டுமல்லி இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம கோழிலாம் பாருங்கள் உள்ளே இருக்குது. ஒரு 2 நாள் சேர்த்து வச்சுனாக்கா ஒரு முழத்துக்கிட்ட வருங்க பூவு. நான் பூத்து தாங்க பறிக்கிறேன். பூத்து பறித்தாதான் எனக்கு பிடிக்கிது. அப்படியே கட்டும்போது ஐயோ கீழே வந்துச்சு. ஏதோ உந்துருச்சா சாப்பிட்றதுக்கு வருதுங்க. இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி பறித்த பூவு. இது நேற்று பறித்தது. என்ன திறக்கிறேன். ஃப்ரிட்ஜில் நேற்று பறித்து வச்சதுங்க. அது இன்றைக்கி பறித்தது. எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ பூன்னு இப்போ தெரியுதுங்களா? 2 நாள் பூவுங்க நம்ம செடியில் பூத்துது. இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டலாங்க. ஒன்றா தான் கட்டுவேன், ஆனால் தனித்தனியாக. ஐயோ முக்கை பறிச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு வகை. இதெல்லாம் ஒன்று. இது வேற. வேற 3 விதமாக பிரிச்சாச்சுங்களா? இதை அப்படியே கட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டிட்டேன். இப்படி வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு முழத்துக்கிட்ட வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? குண்டு மல்லி செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்ம செடியில் இவ்வளோ தூரம் பூத்துருக்குங்க. இது 2 நாள் பூங்க. யாருக்கெல்லாம் குண்டுமல்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ, பாய்.